அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. துலாம் ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, செழிப்பே துலாம் ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சமநிலையாக இருந்துக்கணும். துலாம்க்கு இது வந்து குரு சுக்கிரன் கொடுக்குது அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட இது வந்து அசுரகுரு காம்பினேஷனில் வந்துடும். எல்லாமே அபரிதமாகவே கொடுக்கும், எல்லாமே நல்லபடியாகவே கொடுக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் கவனம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல அமைப்பெல்லாம் இருக்கும். யாரையும் பகச்சிக்காமல் இருந்துக்கிறதுங்கிறது துலாம்க்கு நல்லது. அதோடைய இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் நல்லபடியாக போகிறது. ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக போய் ப்ரப்போஸ் பண்ணலாம். திருமண அமைப்புகள் நல்லபடியாக அமைகிறது. சில பேர் செகண்ட் லைஃபுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த 2ஆம் திருமண அமைப்பெல்லாம் நல்லபடியாக கைக்கூடி வர்றது. தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது துலாமுக்கு இந்த தடவை ரொம்ப அருமையாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாட்டு முறைகள், லக்ஷ்மி வழிபாட்டு முறைகள், சந்தோஷி மாதா வழிபாட்டு முறைகள், லக்ஷ்மி வந்து வாரம் வீட்டில் நல்ல செழிப்பான லக்ஷ்மி வழிபாட்டு முறைகள் பண்ணுறது. திருப்பதி ஸ்தலங்களுக்கு போயிட்டு அங்கே தாயாரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஸ்ரீரங்கமில் போயிட்டு அங்கே இருக்கிற 3 தாயார்கள் இருக்கிறாங்க இல்லையா, 3 தேவிமார்கள், அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வர்றது. முக்கியமாக அங்கே இருக்கிற ஸ்ரீதேவியை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது, உங்கள் அருகாமையில் இருக்க கோயிலுக்கு போனாலும் ஸ்ரீதேவி பூதேவியை சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுதும், விஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுதும் லைஃப் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது தான் துலாமுக்கு இந்த வருடம், இந்த பராபவ வருடம் வந்து அள்ளி கொடுக்குற ஒரு இடத்துலையே வந்து எல்லா கிரகங்களுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், துலாமுடைய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, ஹைலி சென்சிட்டிவ். இந்த சென்சிட்டிவிட்டி மட்டும் விட்டுறணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த பராபவ வருடத்தோடைய நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. சனி வந்து துலாமுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். சூரியன் உங்களுக்கு நீசம் அப்படிங்கும் பொழுது, இந்த உங்களுடைய தந்தை ஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுடைய எனர்ஜி லெவல் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். சனி ஏதோ ஒரு வகையில் ஒரு கரெக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த பராபவ வருடங்கிறது என்னது, திருத்தி அமைச்சு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள் என்னவோ இதெல்லாம் நீங்கள் பழகிக்கணும். சில பேர் வந்து உங்களுக்கு நல்ல வெல்விஷர்ஸ்னே சொல்லுவோம். இந்த வெல்விஷர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. இது இப்படி பண்ண வேண்டாம், ஒருவேளை நீ மாற்றி இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணினீங்கன்னா லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்ககிட்ட சில இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த மிஸ்டேக்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படின்னா, துலாமால் உங்ககிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் துலாமால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஒன்று பெண்களாக இருக்கிறீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வந்துடும், ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கோபம் வந்துடும். அப்போ வந்து பெண்களுக்கு கோபம் வராதானா, பெண்களுக்கு தான் இன்னும் பயங்கரமாகவே கோபம் வரும். துலாமில் இருக்க பெண்களுக்கு கண்ணீரும் சேர்ந்தே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போது இந்த சேஞ்சஸ் சில பேர்த்துக்கு வந்து ஒபிசிட்டியில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க, உணவுக்கு ரொம்ப அடிக்டாக இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா இந்த தடவை இது குரு சுக்கிரனுடைய இணைவு எப்படின்னா வெயிட் போட வச்சிடும். திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுவீங்க.
ஸோ அந்த வெயிட் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாகணும். ஏன்னா குருனாலே எல்லாமே பறந்து கொண்டு போகக்கூடியது தான். சுக்கிரன் எல்லா செழிப்பையும் கொடுத்துரும், எல்லா சிச்சுவேஷன்ஸையும் உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து அது அசுர குருவாகவே பார்க்கப்படுது. அசுர வளர்ச்சியும் கொடுக்குங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த கட்டுப்பாடு, அந்த சமநிலை, பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துலாமில் இருக்கவங்களுக்கு ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கணும். அப்போது திருத்தங்கள் யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய கெட்டதுக்காக கிடையாது, நம்மளுடைய குறைகள் அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துப்பீங்க. அது அந்த மாதிரிலாம் கிடையாது. சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லபடியாகவே அமையும். பெண் சக்திகள், பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார்கள், பெண்கள், அந்த உங்களுடைய சரௌண்டிங்ஸ், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, இந்த பெண்களோட எனர்ஜி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து துலாமுக்கு இந்த தடவை நல்லபடியாகவே இருக்குது. ஏன்னா இது சுக்கிரன் அப்படிங்கிறதுனால இந்த பெண் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுறது, அதே மாதிரி இந்த முதியோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேரிட்டி மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு வர்றது. அதிகமாக லக்ஷ்மி வழிபாட்டு, லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வர லைஃப் ரொம்ப பேலன்சிங்காக, ரொம்ப ஸ்மூத்தாக, நல்ல செழிப்பான வருடமாகவே இந்த பராபவ வருடம் துலாம் ராசிக்கு இருக்குது. இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர், முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும், விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோடு வந்து ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்தளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும், இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர், எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தாவது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற, ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா
முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து ஒரு எப்படியும் நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போது ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது, இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான், ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிம பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.